மக்களே சப்ஸ்கிரைப் நம்ம செஞ்சு கொடுத்த மட்டன் குழம்பு வித் நெய்ச்சோறு செம்ம டேஸ்ட்டு. அந்த ரெசிபியை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்கள் ஃப்ரெண்டு யாசின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1 கிலோ அளவுக்கான மட்டன் வாங்கியிருக்காங்க. அது எலும்போடு தான். பொதுவாக மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா எலும்போடு வாங்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் மட்டன் குழம்புக்கு எலும்போடு வாங்கியிருக்காங்க. இதை தவிர்த்து மசாலா தனியாக அரைச்சிக்கிட்டாங்க அவங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கான மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கான சீரகம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கான ஆனியன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கணும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா தக்காளி தான் கெட்டித்தன்மைக்காக அதையும் அரைச்சி ஊற்றுறாங்க. ஒரு 4 பழம் அளவுக்கான தக்காளி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள், மல்லித்தூள் இவங்க எதுவுமே ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மசாலாவே ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா எல்லாத்தையுமே பேஸ்ட்டு அப்படியே கொட்டிடலாம். இது கூட அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு மசாலா பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 50 கிராம் அளவுக்கு தான். இவங்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறாங்க. இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது கெட்டித்தன்மை கொடுத்துச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு, ஒரு 5 கருவேப்பிலை இலை, ஆயில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 50 ml அளவுக்கு தான். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாகவே அடுப்பில் ஏற்றாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதுலேயும் உப்பும் காரமும் பார்த்துக்கிட்டாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனாங்க. இதை கொண்டு போய் குக்கரில் வச்சு கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டாங்க. இந்த விசிலுங்கிறது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அந்த மட்டன் தான். சில மட்டன் இலசா இருந்துச்சுன்னா 4 விசில் விடுங்க. கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. அவ்வளோதாங்க, பக்காவான மட்டன் குழம்பு. முக்கியமாக தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணாமல், மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணது. இதில் உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் சப்பாத்திக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம்.